ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஹாட்பாட். நான் மாலதி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் முட்டை மிட்டாய். இது ஒரு மொஹல் ஸ்வீட். நம்ம சவுத்தில் செஞ்சி சைடில் ரொம்ப ஃபேமஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ முட்டை மிட்டாய் செய்கிறதுக்கு 6 முட்டையோட வெள்ளைக்கரு எடுத்து வச்சுருக்கேன். முட்டை மிட்டாய் செய்கிறதுக்கு முட்டையோட மஞ்சள் கரு தேவையில்லை, வெள்ளைக்கரு மட்டும் போதும். அது கூட 1 கப் ஸ்வீட்லெஸ் கோவா சேர்த்துக்கலாம், இனிப்பில்லாத கோவா. 1 கப் சர்க்கரை, பாதாம் ஊற வச்சது ஒரு 15 பாதாம் பால் ஊற்றி அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அது கூட குங்குமப்பூ சேர்க்குறேன். குங்குமப்பூ ஏன் சேர்க்குறேன்னா, முட்டையில் வந்து ஒரு வாடை வரும். அந்த வாடை வராமல் இருக்கிறதுக்கு குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட குங்குமப்பூ இல்லைன்னா வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. வெனிலா எசன்ஸும் இல்லைன்னா ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து நெய் ஒரு 1/2 கப் சேர்த்துக்கலாம். இதில் இந்த 1/2 கப் நெய்யில் எல்லாமே போட்டுட்டு ஒரு ஸ்பூன் நெய் அளவுக்கு மீதி வச்சுக்கலாம். இது லாஸ்ட்டாக திரும்ப மேலே போடுறதுக்கு யூஸ் ஆகும். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்து விட்டுக்கோங்க. கோவா கொஞ்சம் கட்டி கட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல. அடுத்து நம்ம இதை வந்து ஒரு கடாயில் வச்சு சூடு பண்ண போகிறோம். அப்போ அந்த கட்டி கோவா எல்லாமே உருக்கிடும். இப்போ கடாய் சூடு பண்ணிவிட்டு அதில் இந்த கலந்து வச்சுருக்க கலவையை ஊற்றி கைவிடாமல் கிளறிக்கோங்க. கொஞ்சம் அடுப்பை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. சர்க்கரை போட்டிருக்கிறதால ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி விடும். தண்ணி விட்டுட்டு திரும்ப கெட்டியாகும். ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் கிளறிட்டே இருந்தீங்களா இந்த கன்சிஸ்டன்சி வந்துடும். இப்போ இந்த பதம் வந்ததும் அடுப்பை நிறுத்திக்கோங்க. இதை இப்போ நம்ம பேக் பண்ண போகிறோம். நான் இப்போ இந்த ட்ரேயில் சுற்றி நெய் தடவிட்டு நடுவில் பட்டர் பேப்பர் போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட பட்டர் பேப்பர் இல்லைன்னா சுற்றி வெறும் நெய் மட்டும் தடவிட்டு இதில் அந்த கலவையை ஊற்றி நம்ம இப்போ பேக் பண்ண போகிறோம். இப்போ நான் இதை ட்ரேக்கு மாற்றி இப்படி சமமாக பரப்பி விட்டுக்கோங்க. இது மேலே இப்போது வெட்டி வச்ச பாதாம் போட போகிறேன். முன்னாடி ஒரு ஸ்பூன் நெய் நம்ம மீதி வச்சுருக்கோம்ல, அந்த 1 ஸ்பூன் நெய்யை இப்போ நம்ம இதில் சேர்த்துக்கிறோம். இது சமமாக விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதை பேக் பண்ண போகிறோம். 160 டிகிரி செல்சியஸ் ப்ரீ ஹீட்டட் அவனில் 15லேருந்து 20 நிமிஷம் வச்சு பேக் பண்ணால் போதும். உங்கள்கிட்ட அவன் இல்லைன்னா ஒரு அடிக்கனமான பாத்திரத்தில் கீழே சால்ட்டு போட்டு அது மேலே ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த பாத்திரத்தை வச்சு 25லேருந்து 30 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முட்டை மிட்டாய் பேக் ஆகிடுச்சு. இப்போ வெளியே எடுத்து வச்சுருக்கேன். இப்படி மேலே வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். இதுதான் பதம். சரிங்களா? இப்போ நம்ம இதை வந்து பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முட்டை மிட்டாயை கட் பண்ணி சர்வ் பண்ணியிருக்கோம். நம்மளோட எம்மியான டேஸ்டியான முட்டை மிட்டாய் ரெடி. போகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஹாட்பாட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி.